ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சென்னையில் நடந்த போராட்டமாக இருக்கட்டும், ட்விட்டர் ட்ரெண்டிங்காக இருக்கட்டும், எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு மீடியாவுமே எடுத்து பேசலை. பார்த்துக்கோங்க, எனக்கே பயங்கர மனவேதனை ஆயிடுச்சு. நான் அதிக லைவ்லேயே நான் உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன். ஏன்னா காலையிலேருந்து நம்ம அவ்வளோ தூரத்துக்கு ட்விட்டர் ட்ரெண்டிங்க்கு ரொம்பவே நம்ம எஃபர்ட் போட்டிருந்தோம். எதையுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸ் சேனலுமே வந்து கவர் பண்ணாத உடனே ரொம்பவே வேதனையாக தான் இருந்துச்சு. முக்கியமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லா அகாடமிஸ் கிட்டத்தட்ட 30 அகாடமிஸ் கிட்ட கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்ராஜ் சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, எங்கெல்லாமோ இருந்து திருநெல்வேலியாக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா மாவட்டத்தில் இருந்தும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாரோட உழைப்பும் பார்த்தீங்கன்னா எதை நோக்கி இருந்துச்சுன்னா, இது ஒரு பெரிய கவன ஈர்ப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த கவன ஈர்ப்புக்கு வந்து நம்ம எடுத்த ஸ்டெப் வந்து பெரிய அளவில் போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு மீடியாஸுமே நமக்கு கை கொடுத்து நிற்கலை. அதுதான் உண்மையும் கூட. ஒரு சில மீடியாஸ், முக்கியமாக ரெட் பிக்ஸ் டீமுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பார்த்துக்கோங்க, ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்தில் இருந்தே நமக்கு வந்து கை கொடுத்து நிற்கிறது யாருன்னா ரெட் பிக்ஸ் டீம் தான். எல்லா இன்டர்வியூஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், நம்ம பிரச்சனையை வெளிக்கொண்டு வரதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரெட் பிக்ஸ் டீம் வந்து நமக்கு பண்ணிகிட்டே இருக்காங்க ஃப்ரம் த பிகினிங். அப்புறமா நியூஸ் ஜே சேனல் வந்து போயிருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்களே தவிர பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மீடியாஸுமே நம்ம பிரச்சனையை எடுத்து இது வரைக்கும் பேசலை. பார்க்கலாம், இன்னுமே டைம் இருக்குது. இனிமே ஏதாவது நியூஸ் சேனலில் வந்து போடுறாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸ் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி சென்னையில் வந்து மாணவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க கவன ஈர்ப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோரிக்கையை வந்து ஒரு சில நியூஸ் பேப்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, நான் அது வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நட்ராஜ் சாரோட லைவ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம், ஆகஸ்ட் 20 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து ஏதாவது ஒரு அறிக்கை வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆகஸ்ட் 20 வரைக்குமே எந்த ஒரு அறிக்கையுமே டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து வரலை அப்படின்னா நம்ம மதுரையில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒருத்தரோட பிரச்சனை அப்படின்னா ஈஸியாக கடந்து போயிடலாம். ஆனால் இது ஒருத்தரோட பிரச்சனை கிடையாது, நம்ம எல்லாரோட பிரச்சனை இது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதுன எல்லாரோட கண்ணீர் இது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது கவன ஈர்ப்புக்கு வந்தே ஆகணும். எவ்வளவோ ஸ்டெப் நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் எதுக்குமே ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லாதனால தான் நம்ம கடைசி கட்டமாக வந்து இந்த போராட்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து நின்னோம். இதையுமே அவங்க வந்து இந்த ஆகஸ்ட் 20 வரைக்கும் பார்க்கலாம், அவங்க கண்டுக்கலை அப்படின்னா பெரிய அளவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்ராஜ் சார் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது வந்து நமக்கு 20ஆம் தேதிக்குள்ளால ஏதாவது ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி. மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு என்னோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கூலி மூவி பற்றி தான் வந்திருக்கு, நம்மளோட ஜஸ்டிஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் வரல அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங்கில் இருந்தோம். ஜஸ்டிஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஹேஷ்டேக் தான் முதல்ல வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி ட்ரெண்டிங்கில் வந்துட்டு அப்படின்னா அதை ஈஸியாக இன்னொருத்தவங்க வந்து ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. லைக் இப்போ கூலி மூவி அப்படிங்கிறப்போ மூவிக்கான போஸ்டர்ஸ் வந்து ட்விட்டரில் நிறைய ஷேர் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க அந்த ஹேஷ்டேக். ஸோ நம்மளை வந்து அவங்க ஈஸியாக ஓவர்டேக் பண்ணி வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு வேளை போஸ்ட் போட்டுகிட்டே இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம ட்ரெண்டிங்லேயே தான் இருந்திருப்போம். நேற்றுக்கு நம்ம போட்ட உழைப்பு வீணாக போச்சு அப்படின்னு நீங்கள் யாருமே நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நேற்றுக்கு உண்மையாகவே நம்மளோட ஜஸ்டிஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட் ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்துச்சு. அந்த கூலி மூவியோட ஹேஷ்டேக்கை ஓவர்டேக் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டில் தான் இருந்துட்டு இருந்தோம். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா நம்மளோட போஸ்டர்ஸ் கம்மியானதுனால ட்ரெண்டிங்கில், அதாவது கூலி போஸ்டர்ஸ் வந்து அதிகமானதுனால அந்த மூவியோட ஹேஷ்டேக் வந்து ஃப்ரெண்டில் வந்துச்சு. மற்றபடி நம்ம போட்ட உழைப்பு எதுவுமே வீணாகலை. நிறைய பேர் அப்படி போட்டிருந்தாங்க, கூலி ஹேஷ்டேக் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது, நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை, நம்ம வந்தோம். ஸோ நம்ம போட்ட முயற்சி எதுவுமே வீணாக போகலை. நம்ம போட்ட முயற்சிக்கான பலன் வந்து கிடைச்சிது. ஜஸ்டிஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸாக இருக்கட்டும், குரூப் 4 ரீஎக்ஸாம் ஹேஷ்டேகாக இருக்கட்டும், ரெண்டுமே ட்ரெண்டிங்கில் வரதான் செஞ்சுது. ஆனால் என்ன, எந்த ஒரு மீடியாவுமே அதை எடுத்து பேசலை, அதுதான் நடந்துச்சு. ஸோ யாருமே வந்து நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டோமே நமக்கு வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்லாம் நினைக்காதீங்க. உண்மையாகவே ட்ரெண்டிங்கில் வந்துச்சு. ஆனால் அதுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் வந்ததுக்கப்புறம் 24 ஹவர்ஸில் அது டிஸப்பியர் ஆயிரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது அப்படியே ஸ்டேல இருக்காது, 24 ஹவர்ஸில் வந்து அது டிஸப்பியரும் ஆகிரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம், மதுரை ப்ரோட்டஸ்ட் வந்து நடந்துச்சுன்னா அதை ஒட்டி மறுபடியும் நம்ம ஒரு ட்விட்டர் ட்ரெண்டிங் பார்க்கலாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் சொல்யூஷன் நான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 20ஆம் தேதிக்குள்ளால ஏதாவது ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வருதா பார்க்கலாம். இல்லை அப்படின்னா சார் சொல்கிற மாதிரியே நம்ம வந்து ஒரு மதுரையில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மேபி அதில் நான் வந்து கலந்துக்க முயற்சி பண்ணுறேன். அப்படி ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னா நான் கலந்துக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். ஸோ இதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். யாருமே வந்து
நேற்றுக்கு நம்ம அவ்வளோ தூரம் ட்விட்டர் ட்ரெண்டிங்க்கு சப்போர்ட் பண்ணியும் எதுவுமே ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் இருந்துச்சு. நேற்றுக்கு ட்ரெண்டிங்லேயும் வந்துச்சு. ஆனால் என்ன மீடியாஸில் வந்து அதை எடுத்து பேசலை. அதுக்கான ரீசன் மேபி நேற்றுக்கு தூய்மை பணியாளர்களோட போராட்டமாக கூட இருக்கலாம். உங்களுக்கே கேள்விப்பட்டு 13 நாளாக பார்த்தீங்கன்னா அவங்க தொடர் போராட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாரையுமே வந்து அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவுமே வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லா மீடியாஸோட ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் மேலே கூட இருக்கலாம். அதனால கூட நமக்கு வந்து நியூஸ் வந்து பெரிய அளவில் போகாமல் இருந்திருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னுமே டைம் இருக்குது. ஏதாவது நியூஸ் சேனல் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.